ஜெர்மனியில் கோடை காலத்தின் இரண்டாவது பெரிய வெப்ப அலை தீவிரமாக பரவி வருகிறது. இதனால் பல பகுதிகளில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் தரவுகளின்படி தென்மேற்கு பகுதியில் தொடங்கி நாட்டின் பிற பகுதிகளுக்கும் வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. ஜூன் மாத இறுதி அலையின் தாக்கத்திலிருந்து ஜெர்மனி இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் புதிய வெப்ப அலை நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக அடிக்கடி ஏற்படும் தீவிர அலைகளால் குறுகிய காலத்தில் நீருக்கான தேவை அதிகரித்து பற்றாக்குறை உண்டாகிறது. நீர் மட்டங்களை கண்காணிக்கவும் வளங்களை நிர்வகிக்கவும் ஜெர்மன் அரசாங்கம் சமீபத்தில் NIWIS என்ற புதிய தேசிய தகவல் அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த இணையதளம் மூலம் குடிமக்கள் தங்கள் உள்ளூர் பகுதிகளில் நீர் பற்றாக்குறை நிலவுகிறதா என்பதனை எளிதில் அறிந்து கொள்ள முடியும். மியூனிக் நகரில் ஜூலை 14 முதல் குடிநீரை பயன்படுத்தி தனியார் நீச்சல் குளங்களை நிரப்புதல், தோட்டங்களுக்கு நீரிடுதல் போன்றவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறும் குடியிருப்பாளர்களுக்கு 50,000 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்று கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மியூனிக் தவிர ஜெர்மன் முழுவதும் மேலும் 80 நகராட்சிகள் குடிநீர் பயன்பாட்டின் மீது பல்வேறு விதமான எல்லைகளை விதித்துள்ளன. பிராந்தியம் அஷாபென்பர்க் மற்றும் கேம்னிட்ஸ் போன்ற பகுதிகளிலும் நதிகள் மற்றும் நீரோடைகளில் இருந்து தண்ணீர் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.